உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஐயனார் துணை சீரியலை பொறுத்த வரைக்கும் கல்யாண ஏற்பாடு அப்படிங்கிறது ரொம்பவுமே தடபுடலாக சேரன் சந்தாக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த தடபுடலாக நடந்துட்டு இருந்தாலும் நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது அங்கே எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் ஒன்று அங்கே நடக்க போகுது. அது என்ன அப்படின்னா, வழக்கம் போல் சேரனோட கல்யாணம் இந்த முறையும் தடைப்படுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சந்தா அங்கே கல்யாண மண்டபத்துக்கு, அதாவது அந்த கோவிலுக்கே அவங்க வரலை. ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு மொத்த குடும்பமும் ஏமாற்றத்தோட கண்ணீரோட அங்கிருந்து கிளம்பி வராங்க. ஸோ அங்கே கூட இருக்க அண்ணன் தம்பிங்க எல்லாருமே சேரனை ரொம்பவும் சமாதானம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணி எல்லாருமே ஒரு அழுகையோட அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றின சின்ன ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். இதுதான் அடுத்த வார ப்ரமோ வரதுக்கான அதிகப்படியான சான்சஸும் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போது சேரனோட கல்யாணத்துக்கான இன்விடேஷன்லாம் பிரிண்ட் பண்ணி வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது வீட்டில் எல்லாரும் யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்டை போடும்போது பல்லவன் மட்டும் ஒரு லிஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்காரு, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துக்கு வைக்கிறதுக்காக. அதை பார்த்துட்டு பாண்டி சொல்கிறாரு, டே என்னடா நம்ம 50 பேருக்கு தான் கேல்குலேட் பண்ணி சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ண போகிறோம், நீ இழுத்துட்டே போகிறத பார்த்தா 100 பேர் கொண்டு வந்துடுவோம் போலடா அப்படிங்கிறாங்க. ஆனால் என்னென்ன அண்ணன் கல்யாணம், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்டை மட்டும் கூப்பிட முடியுமா, அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும் தானே நான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா என்னன்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணி இத்தனை பேருன்னு கரெக்டாக சொல்லிடுடா, அப்புறம் வரவங்க வயிறு நிறைய சாப்பிட்டு அண்ணனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும்டா, இல்லாத மாதிரி பத்தாத மாதிரிலாம் நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது பல்லவன் அப்புறம் பாண்டியும் பேசிகிட்டு இருக்கும்போதே சோழனும் உட்காந்துருக்காரு. கூடவே சேரனும் வெளியிலேருந்து வந்துட்டு என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைண்ணே, பத்திரிக்கை யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறாங்க. அப்போ சேரன் சொல்கிறாரு, என்னப்பா சிம்பிளாக தானே பண்ண போகிறோம், இதுக்கு ஏன்ப்பா உட்காந்து லிஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ சோழன் என்ன சொல்கிறாருன்னா, என்னென்ன இப்படி பேசுகிற, யார் யாரெல்லாம் உனக்கு கல்யாணம் நடக்குமான்னு சொல்லிட்டு கேவலமாக ஏளனமாக பேசினானுங்களோ அவனுங்க மூஞ்சிலெல்லாம் போய் பத்திரிக்கை கொடுத்து அப்படி தானே ஆஃப் பண்ணணும் அவனுங்கள, எங்கள் அண்ணன் கல்யாணம் நடக்க போது நாங்கள் போய் பெருமையாக சொல்லணும்னு, என்னென்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. சரிடா ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நடேசன் வேக வேகமாக உள்ளே வந்துட்டு, டேய் யார் யாருக்கோ கொடுக்கணும்னு சொன்னீங்களே, என் நொண்ணனுக்கும் என் தொங்கச்சிக்கும் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா அப்படிங்கிறாங்க. உடனே சோழனுக்கு கோவம் வந்துடுது. ஆமாம், இப்போது உங்கள் அண்ணனுக்கும் உங்கள் தங்கச்சிக்கும் போய் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் பாரு அப்படிங்கிறாங்க. பின்ன என்னடா, என் பையனுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதுங்க தானே ஏளனமாக பேசிச்சுங்க, அதுங்க மூஞ்சியில் போய் நான் விட்டு எறிஞ்சிட்டு வர வேணா, ஏமா எனக்கு ஒரு பத்திரிக்கை கொடுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க வேணாங்க, அந்த ஆள் கேட்குறாருலாம் பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்காதீங்க, அவங்களுக்குலாம் பத்திரிக்கையை கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படிங்கிறாங்க. டேய் நீ சும்மா இருடா, என் பையனுக்கும் கல்யாணம் நடக்குதுன்னு நம்பி பெருமையாக காட்டணும்டா, குடுமா அப்படிங்கிறாங்க. சரிங்க அங்கிள் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை எடுத்து கொடுக்குறாங்க. ஏமா ஒரு பத்திரிக்கை கேட்டால் ஒன்று தான் கொடுப்பியோ, ஒரு 4-5 கூடமா அப்படிங்கிறாங்க. யோ 4-5 வாங்கிட்டு போய் நீங்கள் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாரு. ஏண்டா ஒன்று தான் நான் போய் அங்கே கொடுக்கணுமா, ஏன் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுக்க வேணாமா அப்படிங்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ்னா யார், இந்த வெட்டியாக உட்காந்து டீ கடையில் உட்காந்து கதை அடிச்சிட்டு இருப்பாங்களே அவங்களுக்கு போய் கொடுக்க போறியா அப்படிங்கிறாரு. டேய் வெட்டியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாலும் அவனுங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸுடா, அவனுங்களும் பெரிய மனுஷங்க தானே, என் பையன் கல்யாணத்துக்கு அவனுங்களும் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையை வாங்கிட்டு அவரும் வெளியே போயிடுறாரு. இப்போ அடுத்ததா இன்றைக்கி யாருக்குங்க பத்திரிக்கை கொடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது, நம்ம இப்போ வானதி வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரின்னு நேராக இப்போ வானதி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பார்த்தா சோழன் தயங்கி நிற்கிறாரு. ஏங்க கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுமா அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க சோழன், வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டோம்ல வாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க பேசாமல் பட்டறைக்கு வர சொல்லி வானதிக்கு பாண்டியை வச்சு கொடுக்க சொல்லியிருக்கலாம்ல, இங்கே வரைக்கும் நம்ம வரணுமா அப்படிங்கிறாங்க. சோழன் அதெல்லாம் மரியாதையாக இருக்காது, வாங்க முதல்ல உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போகிறாங்க. இப்போ வானதி அவங்க அப்பா அவங்க அம்மா 3 பேருமே வீட்டில் இருக்காங்க. உள்ளே போன உடனே வானதியுமே பார்த்துட்டு, அக்கா வாங்கக்கா வாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே வந்துடுறாங்க. இவங்க 2 பேருமே அவங்க அப்பா அம்மாவுமே வந்தோடனே, அக்கா என்னக்கா வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க, இப்போ தானே நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் வானதி அப்படின்னு சொன்னோன்னே, சரி வாமா உட்காருமா அப்படின்னு வானதியோட அம்மாவும் சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் சொன்னோன்னே, என்னம்மா இவ்வளோ தூரம் வீடு வரைக்கும் தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அண்ணனுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம், அதான் உங்களை நேரில் பார்த்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படிங்கிறாங்க. ஓ சரிப்பா அப்படின்னு சொல்லும்போது, அக்கா என்ன சாப்பிட்றீங்க, டீ சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் ஓகே வானதி அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அவங்க அம்மா, ஏம்மா பிளாக் டீ குடிப்பல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருமா நான் போய் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. சோழன் உடனே இருந்துட்டு, ஏங்க உங்களை மட்டும் கேட்டாங்க என்ன கேட்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ கேட்கலன்னா என்ன அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களை கேட்டாங்கல்ல, நான் குடிப்பேனா குடிக்க மாட்டானு என்கிட்ட கேட்க வேணாமா, அவங்க பாட்டுக்கு எதையாவது போட்டு கொடுத்தா அதை நான் குடிக்கணுமா, எனக்கு பிடிச்சதானே நான் குடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சோழன் அமைதியாக இருங்க
அப்படிங்கிறாங்க. சரி நான் அமைதியாக நிற்கும்போது டீயை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி குடிக்கும்போது வானதி பார்த்துட்டு, அக்கா பிளாக் டீ நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கு வானதி அப்படிங்கும்போது, எனக்குமே இது ரொம்ப பிடிக்கும்க்கா, எங்கள் வீட்டில் நாங்கள் இதை அடிக்கடி போடுவோம், நான் ஒரு நாளைக்கு 3 வாட்டி குடிப்பேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. வானதி கிட்ட வந்து நிலா பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ நிலா டக்குன்னு இருந்துட்டு, அம்மா ஒரு பிளேட்டு மட்டும் கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. இதை தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. ஸோ சோழன் டக்குன்னு பார்த்துட்டு, என்னங்க பிளேட்டெல்லாம் கேட்குறீங்க, டீ மட்டும்தான் கொடுத்தாங்கன்னு ஸ்நாக்ஸ் கேட்க எதுக்கும் பிளேட்டுக்கிட்டு கேட்குறீங்களாங்க, இல்லை ஸ்நாக்ஸ் வேணுங்கிறத இன்டெரக்டாக சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. சோழன் சாப்பிட்றதுக்கா இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. பின்ன எதுக்குங்க பிளேட்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா சோழன், கொண்டு வந்திருக்க பழம் பூவெல்லாம் அப்படியே சும்மா கையிலே கொடுக்க முடியும், அதுக்கு தான் பிளேட் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே அப்படிங்கும்போது அவங்களும் கொண்டு வராங்க. ஸோ ஸ்வீட்டு பழம் பூ எல்லாமே வச்சு பத்திரிக்கையும் வச்சு எல்லோரும் குடும்பத்தோடு வந்துடணும், காலையில் 9:10 கல்யாணம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக வந்துடுறோமா அப்படின்னு சொன்னோன்னே சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்றாங்க. ஸோ வானதி இருந்துட்டு, அக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம்ல, நம்ம கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன் வானதி, இப்போ டைம் இல்லைல்ல, இன்னும் நிறைய பேருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ வானதி வந்து பத்திரிக்கையை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அம்மா இங்கே பாத்தியா, பாண்டி பேருக்கு பக்கத்தில் இந்நேரம் எனக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா பாண்டி பேருக்கு பக்கத்தில் என் பேரும் இருக்கும், ஆனால் பல்லவன் கல்யாணத்தில் கண்டிப்பாக பாண்டி பேருக்கு பக்கத்தில் என் பேரும் இருக்கும் பாரு அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா அப்படியே பார்த்துட்டு, ரொம்ப தாண்டி நீ குதிக்கிற அப்படிங்கிறாங்க. அட போமா, எனக்கு சந்தோஷம் தான், உனக்கு என்ன வேலை, நீ திட்டிக்கிட்டே தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா சேரண்ண கல்யாணத்துக்கு தங்கத்தில் நம்ம ஏதாவது செய்யணும், ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஸோ அவங்க அப்பா பார்த்துட்டு, என்னடி இப்படி சொல்லிட்டு போறாவ அப்படிங்கிறாங்க. அவளுக்கு என்னையா வேலை, பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் நீ ஓவராக தான் அவளுக்கு இடம் கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வானதி வீட்டுக்கு பத்திரிக்கையெல்லாம் வச்சுட்டு எல்லோரும் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் பத்திரிக்கைலாம் வைக்கிறாங்க. இப்போ நடேசன் என்ன பண்ணுறாருன்னா, நேராக போய்ட்டு அவங்க வீட்டு வாசல்லே போய்ட்டு வெளியே நின்றுட்டு, வீட்டில் யாரும் இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரியே பேசுகிறாரு. அப்போ வந்துட்டு அவங்க 2 பேரும் வெளியே வந்து பார்த்துட்டு, டே எதுக்குடா இப்போ என் வீட்டு வாசலில் நின்று கத்திட்டு இருக்கா, என்னத்துக்குடா நீ இங்கே வந்த அப்படிங்கிறாங்க. என்னத்துக்கு வந்தேன்னா, உன் வீட்டில் என்ன சோறு திங்க நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. நீ சோறு கேட்டாலும் இங்கே யாரும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடைச்சி உன் கையால் எவன்டா சோறு வாங்கி திம்பான், நான் வந்தது வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு, இங்கே பாத்தியா என் கையில் இருக்கிறது என்னென்னு அப்படிங்கிறாங்க. ஏண்டா இது என்னன்னு தெரியாமல் தான் என் வீடு வரைக்கும் வந்தியா நீ அப்படின்றாங்க. அப்போ கார்த்திகாவோட அம்மாவும் பக்கத்தில் நின்றுட்டு, ஏன்னா இவங்கிட்ட என்னென்ன உனக்கு பேச்சு வேண்டியிருக்கு, அவன் பாட்டுக்கு ஏதோ கத்திட்டு போகிறான், நீ உள்ளவா அப்படிங்கிறாங்க. ஏமா தொங்கச்சி ஒரு நிமிஷம் நில்லு, உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகணுன்னு தான் வந்தேன். என் கையில் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை, என் பையன் இருக்கானே சேரன், அவனை ஒரு மாதிரி ஏளனமாக இது பண்ணிட்டு ஏதோ உன் பொண்ணை கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி பண்ணில, என் பையன் அன்றைக்கி போட்ட பிச்சையினால தான் இன்றைக்கி உன் புள்ள வந்துட்டு அந்த மாப்பிள்ளை கூட வாழ்ந்துட்டுருக்கா, இல்லைன்னு வச்சுக்கேன் வேறு மாதிரி ஆகி போயிடும். இருந்தாலும் ஒரு பொண்ணோட பாவம் எதுக்குங்கிறக்காக தான் நான் அமைதியாக பொறுத்து போயிட்டுருக்கேன். ஆனால் என்னென்னலாம் பேசுனீங்கடா, என் பையன் என்னமோ உருப்படாதவன், அவனுக்கு வந்து பொறுப்பே இல்லை, அவனுக்கு கல்யாணம்லாம் ஆகுமா அப்படி இப்படி நீங்களே, இங்கே பார் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் பூந்தமல்லி முருகன் கோயிலில், வந்து பார்த்துட்டு வயிற்றெறிஞ்சு சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை அங்கே வச்சுட்டு போயிடுறாரு. ஸோ அவர் போனோடனே இவங்க கடுப்புலேயே வந்து பத்திரிக்கை எடுத்து பார்க்குறாங்க. அப்போ கார்த்திகாவோட அம்மா பார்த்துட்டு, என்னென்ன கல்யாணம்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு போல இருக்குது, சரி விடு எங்கிட்ட அவன் வாழ்ந்துட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. எப்படியோண்ணே கார்த்திகா அவங்ககிட்டருந்து தப்பிச்சிட்டால, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ளே போடுறாங்க. ஆனால் சேரன் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு பத்திரிக்கை கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு, நானும் ஒருத்தருக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது சோழன் உடனே கெஸ் பண்ணிடுறாரு, என்னென்னா உன் எக்ஸுக்கு தானே கொடுக்க போகிற அப்படிங்கிறாங்க. டே எக்ஸுன்னெலாம் சொல்லாதடா அப்படின்றாங்க. சரி கார்த்திகாவுக்கு தானே சொல்ல போகிற அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா அப்படின்னோடனே, அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க நிலா. சரிண்ணா கார்த்திகாவுக்குமே ஃபோன் பண்ணோடனே அவங்க கோவிலில் இருக்கும்போது கரெக்டாக கால் அட்டன் பண்ணிவிட்டு, மாமா அப்படிங்கிறாங்க. கார்த்திகா நல்லா இருக்கேப்பா அப்படிங்கிறாரு. நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி மாமா, நீங்கள் ஏதோ கால் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ காலங்காத்தாலனா, ஏதோ விசேஷம் தான் போலையே, எனக்கு அப்படி தான் மனசில் சொல்லுது அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா நீ நினைக்கிறது கரெக்டு தான், எனக்கு வர வெள்ளிக்கிழமை கல்யாணம்ப்பா அப்படிங்கிறாங்க. சூப்பர் மாமா அப்படின்ட்டு, மாமா பொண்ணு யார் மாமா அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான்ப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இருங்க நானே சொல்கிறேன், அன்றைக்கி நீங்கள் சைக்கிளில் கூப்பிட்டு போனீங்களே ஒரு இந்திக்கார பொண்ணு, அந்த பொண்ணு தானே அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அந்த பொண்ணு தான், பேர் சந்தா அப்படிங்கிறாரு. ஓ சரி மாமா சூப்பர் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் மாமா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா வெள்ளிக்கிழமை காலையிலே வந்துருப்பா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வந்துடுறேன் மாமா அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாரு. இப்போ கார்த்திகாவுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவங்களுமே கரெக்டாக கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அப்போ பார்த்துட்டு அவங்க மாமாவும் கார்த்திகாவோட அம்மாவும் பார்க்குறாங்க. என்னடி சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு கிளம்பி வந்திருக்க மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவர் மாப்பிள்ளை சொல்கிறாரு, கார்த்திகாவோட மாமாவுக்கு கல்யாணம் இருக்குல்ல, கல்யாணத்துக்காக தான் நாங்கள் வந்தோம் அப்படின்றாங்க.
கல்யாணத்துக்காக வந்தீங்களா அப்படின்ட்டு, ஏய் என்னடி உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சேர மாமாவோட கல்யாணம், என் மாமாவோட கல்யாணத்துக்கு நான் வராமல் எப்படி? அதெல்லாம் மாமா வீட்டில் இருக்க எல்லாருமே அப்போவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. நானுமே இவர்கிட்ட சொன்னேன், அதனால தான் நாங்கள் இப்போ கிளம்பியே வந்திருக்கோம் அப்படின்னோடனே, சரி மாப்பிள்ளை முன்னாடி எதுவும் பேச வேணாம் அப்படிங்கிறனால வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இப்போ தனியாக கார்த்திகாவை கூட்டிகிட்டு போய் திட்டுறாங்க. ஏண்டி அந்த கல்யாணத்துக்காக நீ இப்போ மாப்பிள்ளையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கியா, உனக்கு எவ்வளோ தைரியம், நாங்களே போகல உனக்கு என்னடி அப்படிங்கிறாங்க. நீ தான் எப்பயும் போக மாட்டேன்னு எனக்கு தெரியும்ல, உனக்கு வேணாங்கிறதுக்காக நானும் அப்படியே விட்டுட்டு இருக்க முடியுமா? நடக்க போகிறது என்னோட சேரமாமனோட கல்யாணம், அதனால் நான் கண்டிப்பாக போயே ஆவேன். நீ அதனால் என்ன தடுத்தாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா திமிராகவே பேசிட்டு போய்ட்றாங்க. இதெல்லாம் என்றைக்கு தான் திருந்த போதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ கல்யாண நாளும் ஆயிடுது. கல்யாண ஏற்பாடு எல்லாமே ஆனதுக்கப்புறமா இப்போ கோவிலுக்கு காலையில் எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறமா அந்த கோவில்லையே வந்துட்டு கல்யாணத்துக்கான அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கிறது, அந்த பேக் ட்ராப்பை எல்லாத்தையும் பார்க்கும்போது சேரனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. அவர் பார்த்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நிற்கும்போது சோழன் போய் பார்க்குறாரு. என்னண்ணா வந்துட்டு இப்படி கண்ணெல்லாம் கலங்கிட்டு நிற்கிறா, என்னாச்சுண்ணே அப்படிங்கிறாங்க. ஏண்டா இவ்வளோலாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இரு இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கல்யாணம் நடக்குது, அதுக்காக அவங்க சும்மா சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம், இதை போய் என்ன இவ்வளோ பெருசாக யோசிக்கிற அப்படிங்கிறாங்க. சரி சத்தியமாடா இந்த அளவுக்குலாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைடா அப்படிங்கிறாங்க. ஸோ பாண்டியுமே பக்கத்தில் வந்து நின்றுட்டு பார்த்துட்டு சிரிக்கிறாரு. என்னென்ன எங்களை பற்றி நீ நினச்ச, நடக்கிறது எங்கள் அண்ணனோட கல்யாணம்னு, இதை எப்படி பண்ணணுன்னு எங்களுக்கு வந்து ஆசை இருக்காதா? இதை நாங்கள் பண்ணியிருக்கதே சிம்பிளாக தானே பண்ணியிருக்கோம், சத்தியமாக எங்களை மன்னிச்சிருண்ணே, எங்களுக்கு கிடச்ச கம்மியான காசை வச்சு இப்படி பண்ணியிருக்கோண்ணே, எங்களுக்கு முன்னாடிலேருந்தே அந்த ஒரு இது இல்லாமல் போயிடுச்சு, இல்லைனா அப்பையிலேருந்தே காசு சேர்த்து வச்சுருந்தா இதை விட இன்னும் உனக்கு பிரம்மாண்டமாக பண்ணியிருப்போண்ணே, மன்னிச்சிருண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறீங்க, இதுவே எனக்கு பெரிய விஷயம்டா, நீங்கள் இதை விட இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணுறேங்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, இவ்வளோ தூரம் என் தம்பிங்க எனக்காக மெனக்கிடுறீங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, இதை விட வேறு என்னடா வேணும் எனக்கு அப்படிங்கிறாரு. அப்போ நிலா வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன அண்ணன் தம்பிங்கெல்லாம் ரொம்ப அப்படியே பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்கீங்க போல அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா நிலா, இங்கே பாருப்பா எப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்லண்ணே அப்படிங்கிறாங்க. பிடிச்சிருக்காவா பா, என்னை பார்த்து தெரியலையா, இங்கே பாரு என் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எங்களுக்கு போதும்ண்ணே, அதுக்காக தானே நாங்கள் பார்த்து ஒன்று ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா நிலா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஐயர் வந்துட்டு அவரும் எல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு அது வரைக்குமே பார்க்குறாங்க. சந்தா வரவே இல்லை. ஏன்னா ஃபோட்டோ ஷூட்டு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு சொல்லிட்டு சோழன் வந்துட்டு சந்தாவை வீட்டுக்கே வர சொல்லி அவங்க 2 பேரையும் வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் கூட எடுத்திருக்காரு. அது வரைக்கும் வந்த சந்தா கல்யாணத்தன்னைக்கு அந்த டைமே வந்துருச்சு, இது வரைக்கும் வரவே இல்லை. எதனால் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி சந்தாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு பண்ணால் சந்தா நம்பரும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ரொம்பவுமே டென்ஷன் ஆகுறாங்க. என்ன இது லாஸ்ட் மினிட்ல இப்படி 2 பேர் நம்பரும் சுவிட்ச் ஆஃப்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாண்டி என்ன சொல்கிறாரு, அதை பேசாமல் பார்த்துக்கோ, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, அண்ணனுக்கு தெரிய வேணாம், டென்ஷன் ஆயிரும், நான் டக்குன்னு நேராக போயிட்டு வீட்டில் என்ன ஆச்சு இல்லை இருக்காங்களா என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்டா அப்படிங்கிறாங்க. எங்கடா போயிருக்க போகிறாங்க, அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க, வீட்டில் இருந்திருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்திருப்பாங்கல்ல, என்னவாடா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கேயே நின்று பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், நான் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்னு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக கிளம்பி போய்டுறாரு. ஸோ இங்கே சந்தாவும் வரலை, பாண்டியுமே காணோம் அப்படிங்கும்போது சேரனுக்கு ஏதோ டவுட் வருது. பார்த்துட்டு சோழா எங்கடா பாண்டி, இது வரைக்கும் சந்தாவும் வரல, ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. அண்ணா நான் பண்ணிகிட்ருக்கேண்ணே, இதோ வந்துட்டு தான் இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. இருடா நானே ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் எந்திரிக்கிறாரு. ஆனால் ஐயர் வந்துட்டு மணமேடையிலேருந்து எந்திரிக்கக்கூடாதுப்பா, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறாங்க. அதனால் சேரனால் எந்திரிக்கவே முடியல. இப்போது பல்லவனாக இருக்கட்டும் அப்புறம் நிலாவுக்கா இருக்கட்டும் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனில் நின்றுட்டுருக்காங்க. சோழனுமே ஒரு மாதிரி வெளியே காட்டிக்காமல் டென்ஷனில் நின்றுட்டுருக்காரு. சரி கொஞ்சம் நேரம் கழித்து பாண்டிக்கே ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுடா சோழா வந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. வந்துட்டாங்களாவா, இங்கே வரலன்னு தாண்டா நீ போனியா என்னாச்சுன்னு கேட்கலான்னு உனக்கு கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் போயிட்டு தாண்டா இருக்கேன், என்னடா இப்போ தானடா கிளம்புனேன், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் போயிடுவேண்டா, போயிட்டு நான் பார்த்துட்டு கூப்பிட்றேன் வைடா அப்படின்னு சொல்லி வச்சிடுறாரு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அங்கே போய் வீட்டுக்கிட்ட போய் பார்க்கும்போது வீடு பூட்டி இருக்குது, அங்கே யாருமே இல்லை அப்படிங்கும்போது சரி பக்கத்துலையாவது போய் விசாரிக்கலான்னு சொல்லி போய் விசாரிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு ஷாக்கிங்கான நியூஸே அவங்களுக்கு கேள்விப்படுறாங்க. முதல் நாள் நைட்டே வந்துட்டு 2 ஆட்டோவில் வந்துட்டு நிறைய பேர் வந்து அவங்க 2 பேரையும் வலுக்கட்டாயமாக கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்கப்பா. அந்த பொண்ணுமே அழுதுச்சு, அந்த பையனுமே எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணான், ஆனால் என்னவோ தெரியலப்பா, அவங்களுக்குள்ளே ஏதோ சண்டை மாதிரி இருந்துச்சு, பிடிச்சி வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிட்டாங்கப்பா ஆட்டோவில் ஏற்றி அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படிலாம் பிரச்சனை நடந்திருக்கு, நீங்கள் யாருமே போய் கேட்கலையா அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுக்குப்பா வம்பு, அவங்க எல்லாம் சொந்தக்காரங்க மாதிரி இருந்தாங்க, பத்தாதுக்கு ஹிந்தியிலே பேசிக்கிட்டாங்கப்பா, என்ன பேசிக்கிட்டாங்கன்னு கூட எங்களுக்கு புரியல, அப்படி இருக்கும்போது நாங்கள் போய் என்னப்பா கேட்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படியே பாண்டிக்கு டென்ஷன் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு சோழனுக்கே ஃபோன் பண்ணுறாரு. டக்குன்னு சோழன் ஃபோனை எடுத்துகிட்டு என்னடா பாண்டி அங்கே இருக்காங்களாடா அப்படிங்கிறாங்க.
போச்சுடா எல்லாமே போச்சுடா அப்படிங்கிறாங்க. எல்லாமே போச்சா? டேய் என்னடா நீ சொல்லும்போதே எனக்கு பயமாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. நிலா டக்குன்னு பார்த்துட்டு என்னாச்சு சோழன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் ஏதோ பயமுறுத்துற மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கிட்டு பாண்டி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க இங்கே வீடே பூட்டி இருக்குங்க அப்படிங்கிறாங்க. வீடு பூட்டியிருக்கா? அப்படின்னா ஒரு வேளை அவங்க கிளம்பிட்டாங்களோ, வந்துட்டு இருப்பாங்களோ ஆட்டோவில் எதுவும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, நேற்று நைட்டே அவங்க மாமா வந்து கூட்டு போயிட்டாராம். வலுக்கட்டாயமாக கையை பிடிச்சி இழுத்து தான் கூட்டு போயிருப்பாங்க போல் அப்படிங்கிறாங்க. ஐயோ என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க இங்கே வீடு பூட்டியிருக்குண்ணா, இப்போ பக்கத்தில் நான் விசாரித்தேன், இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நிலாவுக்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்குமே வருவாங்கன்னு எதிர்பார்த்து அங்கே வரல அப்படிங்கும்போது இப்போது ஐயரே வந்துட்டு நல்ல நேரமே முடிஞ்சு போயிடுச்சு, இதுவுமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு மேலே பண்ணணும் அப்படின்னா வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணுங்கள், வேறு ஏதாவது நேரம் கௌரி நல்ல நேரத்தில் வேணால் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம், ஆனால் இந்த முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து போயிடுறாரு. இப்போ நடேசனுக்காக இருக்கட்டும், வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தாண்டி வந்தவங்க எல்லாருமே கல்யாணம் இந்த முறையும் நின்று போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி சேரனை பார்த்து பேசும்போது சேரனுக்கு அப்படியே அழுகையே வந்துடுது. கார்த்திகாக்கு அதுக்கு மேலே ஆயிடுது. என்னம்மாம்மா இந்த முறையும் உங்கள் கல்யாணம் இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிறாங்க. சரி விடுப்பா, என்னோட ராசி அவ்வளோதான் போல இருக்குது, எனக்கும் கல்யாணத்துக்குமே எல்லாம் பொருத்தமாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணெல்லாம் கலங்குறாரு. நிலாவுக்குமே ஆறுதல் சொல்லணும் அப்படின்னாலுமே அந்த இடத்துல அவங்க கஷ்டமாக தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ மொத்த பேருமே அந்த இடத்துல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இவங்க 2 பேருமே இனிமேல் வரமாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் ஏமாற்றத்தோடு தான் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான அப்கமிங் பிடிஎஸ் தான் வெளியாகியிருக்கா. இந்த மாதிரியான கதைக்களம் தான் வரும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.